சிவகாமி, சிவகாமி, வாடி வெளிய. சிவகாமி. நிறுத்து நிறுத்து நிறுத்து. யார் நீ? எதுக்கு சிவகாமி பேரை ஏலம் விட்டுட்டு இருக்கா? ஏலம் விடுறேனா? இவ பெரிய பாரதி கண்ட புதுமை பெண்ணு, இவளை ஏலம் விடுறாங்க. கூப்பிட அவள. ஏய் குட்டையாக்கா, நான் அவளை ஏலம் விடுறேன்னு கேட்கல, அவ பேர் எதுக்கு ஏலம் விடுறேன்னு தான் கேட்டேன். நெடு மாடு, அவ இதை எதையுமே ஏலம் விட்டு தொலைய முடியாது. அவ அவ்வளவு பெரிய விஷம். கூப்பிடு மொத அவள. விஷமா? கூப்பிடுறி. சிவகாமி. அவளுக்கு காது கேக்குமா? வருவா. நீ ஏன் வாய் கிளியா கத்துற? நீ யாருடி? முருங்கைக்காய்க்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி நீ என்ன பண்ற இவ வீட்ல? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு தேவை சிவகாமி தானே. ஒரு இப்ப வருவா, பேசிட்டு கிளம்பு. யார் இவ? சிவகாமிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். இவ சொந்தக்காரியா இருப்பாளா? சிவகாமிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவ இவங்கிறா. யாரா இருக்கும்? எவனும் இருந்துட்டு போறா. எவளா இருந்தா நமக்கு என்ன ஆப்போது? இன்னைக்கு நம்ம சிவகாமிய பேசுற பேச்சுல சிவகாமிய அவமானம் தாங்காம சாகணும். இல்லனா இவ அவ மகளை உண்டு இல்லைன்னு பண்ணணும். பண்ண வைக்கிறேன். யார் இப்படி கத்துனது? நீங்களா? வாங்க. என்ன வெளியவே நிக்கிறீங்க? என்னடி, நானும் உன் வீட்டுக்கு விருந்துக்கா வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள உட்காந்து இலை போட்டு திங்க. என்னங்க, இன்னும் பழசெல்லாம் மறக்கலையா? நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சாரி சொன்னேனே. சாரி. உன் சாரி யாருக்கு வேணும்? கொண்டு போய் குப்பையில போடு. குப்பையில போடவா? அட குப்பைகளா, இது எப்படி பண்ண முடியும்? என்ன இவ்வளவு கோபமா வந்திருக்கீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காதடி. என் குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம ஆக்கிட்ட. உன்னை மட்டும் பார்க்காம உன் வீட்டுல சம்மதம் பேசாம இருந்திருந்தோம், இனி யாரும் ஓஹோன்னு இருந்திருப்போம். நல்லா இருந்த குடிய நாசமாக்கிட்டியாடி. நான் என்ன பண்ணேன்? வாய மூடு. நான் என்ன பண்ணேனா? உன்னாலதாண்டி, உன்னால மட்டும்தான். என் புருஷனும் ஜெயிலுக்குள்ள இருக்கான். என் புருஷன் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாம் உன்னால, உன் பொண்ணால வந்தது. இங்க பாருங்க, என் பொண்ணால அந்த நாயாலன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். என்னாலன்னு எதையுமே சொல்லாதீங்க. உங்க வீட்டுக்கு அவளை மருமகளை ஆக்கணும் நான் படாத கஷ்டம் இல்ல. என் பொண்ணு நாயும் அவளை ஒருத்தி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு எருமையும் சேர்ந்துதான் இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம். இப்ப நான் மட்டும் நல்லா இருந்துடல, படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு வீட்டுல ஒத்தையில தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ எப்படியும் உட்காந்துக்கிட்டு இரு, ஆனா என் குடும்பத்தை பாழாக்கிட்டேல. ஐயோ, கொஞ்ச நாள் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. புரியறதுக்கு என்னடி இருக்கு? ஆமா, இத கேட்கறதுக்குதான் நான் வந்தேன். உன் மகளை என் வீட்டுக்கு கல்யாணங்கிற பேர்ல அனுப்பணும்னு நினைச்சியே, அதுக்காக என்கிட்ட லட்சமா பணம் வாங்கின. அப்புறம் ஏன் பிசினஸ்ல பார்ட்னரா உள்ள வந்த. நகை நட்டு இடம் எல்லாம் வேணுங்கிறது வாங்கின. இவ்வளவும் வாங்கி காணலன்னு உன் மகளை என் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ட்ட. ஆனா இப்ப எவ்வளோடி? கோடி கோடியா வாங்கிட்டியோ? நல்லா பல்க் அமௌண்டா வந்துச்சா? வீட்டுல ஒரு ரூம் நிறைச்சிட்டியா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. புரியாமதான் உன் மக இன்னொருத்தங்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கா, நீ பாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கியோ? என்னது? என் மக எவங்கிட்டயே பழகிட்டு இருக்காளா? என்னடி தெரியாத மாதிரி வாய பொழந்துகிட்டு கேக்குற? சொல்லுடி சொல்லு. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எவ்வளவு வாங்கின? இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாம தான் ஆளே இல்லாத பார்க்ல 2 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா? பார்க்கலையா? இப்போதான் பாத்துட்டு வரேன். இல்ல இருக்காது, சும்மா ஏதாவது ஃப்ரெண்டா இருத்துடி. ஃப்ரெண்டு சுத்தி ஒரு ஜனமும் இல்லாம 2 பேர் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அது ஃப்ரெண்டா? இல்ல உனக்கெல்லாம் மான ரோசம் ஏதாவது இருக்கா இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற? இங்க பாரு. சீ, நிறுத்து. நீ எல்லாம் பிள்ளைய பெத்தவ. தூ, என் வீட்டுக்குன்னு பேசி எல்லாத்தையும் அமுக்குன. ஓ மகக்காரி என்னன்னா, எனக்கு கல்யாணத்தை விருப்பம்ல, படிக்கணும் அப்படி இப்படின்னா. இப்ப அம்மையும் மகளும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணீங்களோ, எவனா ஒருத்தனா உங்க கைக்குள்ள இழுத்துட்டீங்க. நல்ல குடும்பம்டி. இங்க பாரு, உனக்கெல்லாம் அறிவு இருந்தா இந்த பொழப்புக்கு பேசாம ஏதாவது பண்ணிக்கோ. உன் வீடு மட்டும் இல்ல, இந்த ஊரே இந்த நாடே நல்லா இருக்கும். ஏன்னா நீ எல்லாம் பூமிக்கு பாரம். அப்பா, இந்த கிளி கிளிக்கிறா. சிவகாமி மோசம் தெரியும், ஆனா இவ்வளவு மோசமானவளா? இப்படிப்பட்டவட்டையா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம கரகம். கேட்டுச்சா? முடிஞ்சா இன்னைக்கு நைட்டோட நைட்டா போய் சேர்ந்துரு. வாய மூடு. உன்னெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இதுல உன் பேச்ச கேட்டோம் அதுல ஈயத்த காட்சி தான் ஊத்தணும். பிள்ளைய வளர்த்திருக்காளாம், பிள்ளைய இல்ல இவ முகரைய மாறி. நில்லடி. அதான் போயிட்டாள, போனவளை ஏன் கூப்பிடுற? இவ்வளவு நேரம் கிளின்னு கிழிச்சா, உன்னால ஒரு வார்த்தை பேச முடிஞ்சதா? எதுக்கு போறவளை கூப்பிட்டுட்டு திரும்பவும் கிளி வாங்க போறியா? போ வீட்டுக்குள்ள போ. வள்ளி, வாய மூடு. நீ ஏதாவது உள்ள வந்த நீ உள்ள போயிருவியா? என்னடி? உள்ளனா உன் மாமியார் வீட்டுக்குல, உன் வீட்டுக்கு. இதோட உன் பேச்ச நிப்பாட்டிக்கோ. வர்ற ஆத்திரத்துல அப்புறம் ஒன்ன கொன்னே போடுவேன். ஏச்சி போ சிவகாமி, அம்மா காமெடி பண்ணாத. தேவையில்லாம சிரிப்பு காமிச்சுக்கிட்டு. சரி என் முத்தா காத்துக்கிட்டு இருப்பாரு, நான் போறேன். பதறாம கூட வா, அவசரம் ஒண்ணும் இல்ல. ஏய்
சை எப்ப பாரு ஏன்னு. ஏய் முத்தா, இதோ வந்துட்டேன். ச்சீ, எவ்வளவு மோசமா பேசணுமா அவ்வளவு பேசிட்டு போறா. என்ன சாக சொல்றாளா இவள? ஆஹா, இவள பேசி பிரயோஜனம் இல்ல. நாம தான் பெத்து வச்சிருக்கமே அவளால. எவன்கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருக்கா? இவ சொல்றது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் உனக்கு இருக்குடி. ஏய் சிவானி, நாளைக்கு சாயங்காலம் நான் வாரேன். உனக்கே தெரியாம எவன்கிட்டயாவது பேசு, அப்புறம் உனக்கு இருக்கு. அத்தை, நான் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டுட்டு தாமா இருந்தேன். நான் கோடு தான் போட்டேன், நீ ரோடே போட்டுட்ட. அத்தை, அது பேச ஆரம்பிச்சேன், அப்படியே படபடன்னு என்னென்னமோ வந்துருச்சு. அழகா பேசுனமா, அவ்வளவுதான். இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கலாமா? யாரோ சொன்னாங்கன்னு உன் புருஷன் நீ பேசாம இருப்பியா? ஆமா அத்தை. இங்க பாரு, திரும்பவும் வந்து பேசுனா சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப வந்து சொல்லுவாளா, அப்புறம் அவளுக்கே அழுத்து போவோம். பேசாம விட்டுருவா. சரிங்க அத்தை. என்ன நடக்குதுங்க? வர வர 2 பேரை பார்த்தா மாமியா மருமக மாதிரியே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில போய்கிட்டு இருக்கு. ஏண்டி, உனக்கு என்ன செய்யுது? எல்லாம் ஒரு பொறாமதான். பொறாம படுவ, ஏன் பட மாட்ட? இங்க பாருங்கம்மா, ரொம்ப அளவுக்கு மீறி போறீங்க. திடீர்னு என்ன மருமக மேல இவ்வளவு பாசம்? திடீர்னா? ஏ மருமக மேல எப்பவுமே எனக்கு பாசம் இருக்கும். அது அப்பப்ப கொஞ்சம் டச் விட்டு போச்சு, குறைஞ்சிச்சு. இப்ப அதே மாதிரி எப்பவும் போல இருக்கு. ஆமா எப்பவும் போல இருக்கான். ஆனா கேட்டுக்கோ, இப்படியே இந்த கதை நீண்டுச்சுன்னு நினைச்சுக்கோ, கூடிய சீக்கிரத்துல அவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம 2 பேர்த்த வீட்டை விட்டு வெளியே வரட்டிடுவாங்க. ஏண்டா பாப்பா, என்னையும் எதுக்கு விரட்டுறாங்க? உனக்காவது ஓகே, கல்யாணம் முடிச்சு கொடுத்து அனுப்பி விடலான்னு வச்சுக்கோ. நான் என்ன பாப்பா பண்ணேன்? அண்ணே, அந்த அளவுக்கு 2 பேரும் திக் ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்ப நம்ம வீட்ல ஏதாவது ஒரு சேட்டை பண்ணான்னு வச்சுக்கோ, 2 பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட மல்லுக்கு வருவாங்க. உண்மைதானே? அது உண்மைதான். பாத்தியா, எனக்கே தெரியாம மருமக கிட்ட சொல்லி மீனாட்சி அக்காவை பேச விட்டுருக்காங்க. நான் வந்தது என்னன்னு தெரியாம பேக் முழிக்கிறேன் பைத்தியம் மாதிரி. அதத்தான் சொல்றேன், இப்ப பைத்தியமாக்குவாங்க, கொஞ்ச நாள்ல கிறுக்காக்கிடுவாங்க. 2 ஒண்ணுதாண்டி, கிறுக்கு பிடிச்சவளே. மா, என்னடி என்ன வாயெல்லாம் கூடுதே? போடி, பரிச்சை இருக்குன்னு போய் படிக்க போ. ஆமா வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிட கூடாதே. உடனே நமக்கு எது பிடிக்காதோ அதை செய்ய சொல்லிடுறது. என்னது, படிக்க பிடிக்காதா? இப்ப பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன். பிடிக்கலன்னா சொல்லு. தமிழ் வீட்ல இருந்து வர வச்சு அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறேன். நிம்மதியா போகும். ஏயா, உங்களுக்கு நான் அவ்வளவு தொந்தரவா இருக்கேனா? தொந்தரவோ என்னமோ, ஒரு கடமை குறைஞ்சிரும். நான் வாட்டுக்கு என் பேரன் கூட கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுட்டு நான் வாட்டுக்கு என் காலத்தை போக்கிடுவேன். போக்குவீங்க. அப்படியெல்லாம் சும்மா விட்ட மாட்டேன். இன்னும் என் கல்யாணத்துக்கு 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 4-5 வருஷமா? செவுல கட்டி அடி வாங்க போற. ஒழுங்கா 2 வருஷம் தான். அடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு போய் நீ என்னமும் படி. அப்படியும் பார்த்தாச்சு, பேசியும் முடிச்சாச்சு. இன்னும் 4-5 வருஷத்துக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாளா? அதுக்காக என்ன விரட்ட பாக்குறீங்களா? ஆமாண்டி, விரட்ட தான் பாக்குறேன். 2 வருஷம் தான், அதுக்கு மேல டைம் கிடையாது, பாத்துக்கோ. அண்ணா பாருண்ணா, என்னன்னு கேளு. நான் கேக்குறேன். என்னடா? தங்கச்சி படிப்பு முக்கியம், கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க. இப்ப பேசலடா, 2 வருஷம் கழிச்சு பேசுவேன். அப்ப ஒழுங்கா ஒத்துக்கல, அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா? மாட்டேன்டா. என்ன பாப்பா, பொசுக்குன்னு மாட்டேன்ட்டாங்க. உன்னை பேச சொன்னதுக்கு அண்ணியவாது நான் பேச சொல்லிருப்பேன். வேஸ்ட்னா வேஸ்ட். பாப்பா, இப்ப பாரு. அண்ணி சொல்லு ஹாசினி. என்ன நீ, எனக்கு இவ்ளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்ன அநியாயமா? அண்ணி, 4 வருஷம் கழிச்சு தான் என் கல்யாணம். அம்மாட்ட சொல்லி வைங்க. ஹாசினி, யாராவது பெத்த பிள்ளைங்க ஆசையை மீறி ஏதாவது செய்வாங்களா? அதுவும் நம்ம அம்மா ரொம்ப ஸ்பெஷல். நீ என்ன வேற எதுவுமா கேக்குற? படிக்கணுங்கிற, இத போய் யாராவது வேணாம்பாங்களா? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படிங்கிறியாமா? ஆமாத்த, நம்ம வீட்டு பிள்ளை, அவ படிச்சா நமக்கு தானே பெருமை. படிக்கட்டும் த, 4 வருஷம் என்ன 10 வருஷம் கூட படிக்கட்டும். அவளுக்கு வெயிட் பண்றதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கே. மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டோம், இனி எப்பனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப மாப்பிள்ளை எதுவும் பாக்கலனாதான் அவ படிச்சுக்கிட்டே இருக்கானா, படிப்பு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவ வயசும் போகும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இது அப்படி இல்ல, எப்பனாலும் படிக்கட்டும், எப்பனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாமா, நான் இதை யோசிக்கிற பாரு. நம்ம கிட்டதான் மாப்பிள்ளை ரெடியா இருக்கே. ஆமாத்த. சரி, அப்ப நான் படிக்கட்டும். என்னன்னா இது? நல்லா புரிஞ்சு போச்சு, ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு பாப்பா. என்னன்னா, என்ன புரிஞ்சுக்கிட்ட? இனி நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா பூமாரியை விட்டு தான் பேச சொல்லணும். சுத்தம், எனக்கு நல்ல அண்ணனா இருக்கியா என்னமா? உன் பொண்டாட்டிக்கு சூப்பர் புருஷன். அதுல தானமா பெருமை. ரொம்ப எருமைதானா? அடியே சொல்லுமா, நீ சொன்னது பிடிச்சுக்கிட்டனால நான் ஓகே சொல்றேன். ஓ இஷ்டம் தான், படி.
எனக்காக ஒத்துக்கிட்டீங்க. ஆமாண்டி, நம்பிட்டேன். யார்யா? திரு ஃபோன் பண்றாமா? கேளியா, என்னன்னு கேளு. உங்க சத்தத்துல பேச முடியாது, நான் போய் பேசிக்கிறேன். சரி போ வெளியே போய் என்னன்னு கேளு. ம் பூமாரி, இன்னும் தம்பி முழிக்கலமா? தொட்டில போட்டியா? சரிங்க அத்தை, கொடுங்க. சரிம்மா, நானும் கிளம்புறேன். என்னடி, படிக்க போறியா? ஆஹா, சங்கவி ராகவி கூட சேர்ந்து ஏதாவது விளையாடணும். அதுக்கப்புறம் படிச்சுக்கிறேன். என்ன மாடி, அவளுக்கு 2 பேர் வந்ததுல இருந்து நீ விளையாண்டுட்டு தான் இருக்க. வீட்ல எல்லாரும் கூடயும் சேர்ந்து வந்து உட்கார கூட மாட்டேங்கிற. அவங்க நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் நாம தானே பாத்துக்கணும். அதுக்காக அவங்க 2 பேத்த மட்டும் தனியா விட முடியுமா? ஆமா, அதுவும் சரிதான். சரிடி, போ. ஹே வாசுகி, வாங்க. ஹாய் கவிதா. ஹாய்மா. திரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஐயோ சாரி, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. உங்களை போய் நான் எப்படி இருக்கீங்கன்னு. இல்ல நாங்க நல்லாவே இருக்கோம். சும்மா ஒரு சின்னதா செக்அப் மட்டும்தான். ஓ அப்படியா, ஓகே. வாசுகி, என்னம்மா, என்ன செக்அப் பண்ணணும்? அது வந்து கவிதா, 6 மாசம் ஆச்சா கல்யாணம் முடிஞ்சு. அதான் ஏன் இன்னும் கன்சீவ் ஆகலன்னு பார்க்கலான்னு. என்ன வாசுகி, 6 வருஷம் ஆன மாதிரி வந்திருக்க. அது இந்த காலத்துல ஒரு சில பொண்ணுங்களா இப்பைக்கு குழந்தை வேணான்னு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா உடனே வேணும்னு 6 மாசத்துல வந்து ஹாஸ்பிட்டல் நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல கவிதா, இப்பவே செக்அப் பண்ணிக்கிட்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி பண்ணிக்கலாம்ல. சரி பண்ணிக்கலாமே. சரி ஓகே, உங்க மனசு பாத்துரலாம். சரி கவிதா. அப்புறம் மேம், உங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுது? சாரி, ஊடகூடி உங்களை வந்து பாப்போம்னு நினைச்சோம். டைமே இல்ல, எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ எதுவும் நினைக்கவா, நான் டெய்லி உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன மேம்? உங்களால தாங்க புதுசா என் வாழ்க்கையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுக்காக தினம் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஓ, நாங்க என்ன பண்ணோம்? இதெல்லாம் உங்க தன்னம்பிக்கை தான். ஆமா திரு, ஆனா அதெல்லாம் கொடுத்ததே நீங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு. அட நீங்க வேற, இதையே சொல்லாதீங்க. நீங்க நல்லபடியா வாழ்ந்து காமிங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பா திரு, என்னோட அப்பாவும் இதத்தான் சொன்னாரு. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு உங்க மேல உள்ள கோபம் குறைஞ்சதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல திரு, இப்ப இந்த அளவுக்கு நான் இருக்கேனா அது எங்க அப்பாவால மட்டும்தான். திரு, உங்களுக்கு தெரியுமா, நான் மேற்கொண்டு படிக்க போறேன். ஓ அப்படியா? ஆமா திரு, இந்த ஏத நான் சொல்லியிருந்தேன், அப்படியே விட்டுட்டேன். இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர் மேடம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆமா திரு, ஒரு 3-4 மந்த்ஸ் தான் இங்க இருப்பேன். அப்புறம் அப்படியே வெளிநாட்டுக்கு போய் 1 இயர் படிச்சுட்டு வர மாதிரி. ஓ அப்படிங்களா? கவிதா, அந்த சந்தோஷ திரும்ப பாத்தீங்களா? பார்த்தேன் வாசுகி, 1 தடவை இல்ல 2-3 தடவை. ஏன் அவனை பார்த்தோன்னு ஆயிப்போச்சு. என்னாச்சு? ஏன் கவிதா? என் முகத்தை பார்த்து ரொம்ப மோசமா பேசினான். அவனுக்காகவேவும் எங்க அப்பா அம்மா கூட நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அதெல்லாம் உங்களால முடியும் கவிதா. மேடம், நான் சொல்றத கேளுங்க. அவன் அப்படி பேசினான்லாம் கவலைப்படாதீங்க. அவன் நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நம்ம வாழ்றத பார்த்தே அவன் சாகணும். அதனால வேற எதையுமே யோசிக்காம என் ரூட் இதான்னு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா திரு. மேடம், இந்த முகம் சரியாகிறதுக்கு ஏதாவது பாக்குறீங்களா? என்னோட சீஃப் டாக்டரும் பார்க்கலாம்னு சொன்னாங்க. பார்க்கலாம் திரு. இத நான் இப்ப ஒரு விஷயமாவே நினைக்கல. அழகுதான் முக்கியம். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளதான் முடங்கி உட்காரணும்னு சொன்னான். நான் முடங்கி உட்காரவ இல்ல, சாதிக்க பிறந்தவன் நிரூபிச்சு காமிக்கணும். கண்டிப்பா கவிதா, உன்னால முடியும். இரு சொன்ன மாதிரி நீங்க வாழ்றத பார்த்தேவும் அவன் சாகணும். அந்த மாதிரி வாழ்ந்து காமிங்க. கவிதா, இருந்தாலும் நான் அந்த முகத்துல சர்ஜரி பண்றதுக்கு விசாரிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க, முடியும்னா அதையும் சரி பண்ணுவோம். சரிங்க திரு. சரி, என்னோட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேற லேட் ஆகும். வாசுகி வாமா. திரு, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, செக்அப்லாம் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க மேடம். மேடம், செக்அப் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபுல் செக்அப் பண்ணணும், 1 hour ஆகும் திரு. ஓ சரி மேடம். வாசுகி, சொல்லுங்க. செக்அப் முடிஞ்சதும் இங்கே வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்னாச்சுங்க, எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அத போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுவேன், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீ வெயிட் பண்ணு. சரிங்க மேடம். நீங்களும் நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கிறேன் திரு. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, என் கூடயே வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். வாசுகி பாத்திரு. சரிங்க, சீக்கிரம் வாங்க. வாசுகி வாமா. சரிங்க கவிதா. மீனாட்சி, என் வாசுகி பத்தியா பேசுன? இதோ வாரேன். மீனாட்சி ராஜு வீட்ல இருப்பாங்க. ராஜு வீட்டுக்கே போய் பேசினா நல்லா இருக்காது. ராஜுக்கு போன் போட்டு மீனாட்சியை வெளியே கூட்டிட்டு வர சொல்லுவோம். வாரேன் மீனாட்சி, வாரேன். வாசுகிக்கு செக்அப் முடியுங்களா? போயிட்டு திரும்ப வந்துடலாம்.
சிவானி இங்க பாரு, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அத மீறி எதுவுமே இல்ல. சிவானி, ஹே சிவானி, சிவானி என்னம்மா ஏன் அழுகுற? ஸ்வேதா என்னம்மா? ஏ சிவானி என்னாச்சு? ஏமா அழுகுற? ஸ்வேதா இன்னைக்கு ராம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான். சரி நானும் பார்க்குக்கு போனேன். ஆனா அவன் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை மீறி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஸ்வேதா. அப்படியா? எனக்கு எதுக்காக உன்னை வர சொல்லணும்? ஸ்வேதா ராம் என்கிட்ட அவன் மனசுல உள்ளதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கான். ஆனா ஏன் திடீர்னு மாத்தி பேசுறான்னு எனக்கு தெரியல. மனசுல உள்ளதை சொல்றதுக்கா? உனக்கு எப்படி தெரியும்? ராம் வர்றதுக்கு முன்னே அவன் ஃப்ரெண்ட பார்த்தேன், அவன் தான் சொன்னான். நானும் ரொம்ப சந்தோஷமா ராம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ராம் வந்து ஏய் சிவானி அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாதமா? இல்ல ஸ்வேதா, ராம் எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் வாட்டுக்கு எப்பவும் போல இருந்திருப்பேன். ஆனா சொல்லணும்னு என்ன கூப்பிட்டுட்டு திடீர்னு எதுக்கு சொல்லாம போனா? என்ன காரணம் எனக்கு எதுவுமே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. ஏய் சிவானி, ராமு உன்கிட்ட அவன் மனசுல உள்ளதை சொல்ல வந்தானா? நீ அவன் மனசுல முழுசா இருக்கமா? அப்பனா திடீர்னு ஏன் இப்படி சொல்லணும் தெரியலையே. ஏதாவது சூழ்நிலையா இருந்திருக்கலாம். இங்க பாரு, இதுக்கெல்லாம் கவலைப்படாத. இப்ப என்ன? ராம் சொல்லலைன்னா என்ன? உங்க அண்ணங்க 2 பேரும் போய் பேசுவாங்க, நீ கவலைய விடு. இல்ல ஸ்வேதா, என்னால முடியல. மனசுக்கு என்னென்னமோ தோணுது. அவன் மனசுல உள்ளத சொல்ல வந்துட்டு ஏன் சொல்லாம போனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருமா, அழுகாத. எல்லா சூழ்நிலையும் எல்லா சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமா அமையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றேன் கேளு. நீ ராம் மனசுல கண்டிப்பா இருக்க, அது ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். பொறுமையா இரு சிவானி, நீ ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்காத, புரியுதா? இதுக்காக தான் வந்ததும் ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டியா? நான் என்னடா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவியே, வரக்கானுமேன்னு பார்த்தேன். சரி வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏய் நீ காலேஜ் விட்டு வந்தோன்னு சாப்பிடணும்டா. பாசி பயிறு அவிச்சு வச்சேன், வா டீ போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு குடி. ஏய் இல்ல ஸ்வேதா. சிவானி நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? அப்பனா வா. சரி ஸ்வேதா சொல்லுமா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. நான் போய் அபிக்குட்டிய தூக்கிட்டு வரட்டா? அவளை பார்த்து கொஞ்ச நேரம் பேசினா கூட மனசு ரொம்ப லேசா இருக்கும். போமா போ, போய் கூட்டிட்டு வா. சந்தோஷமா இரு. நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, உன் மனசு தெரிஞ்சே ராம் கஷ்டப்படுத்திருந்தானா இன்னும் அவனுக்கு உன் மேல பாசம் கூட தான் செய்யும். நீ ராம் கூட வாழ போமத்துல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா வாழ்வ. இதுக்கெல்லாம் சேர்த்து ராம் உன்னை நல்லா பாத்துக்குவான், சரியா? சரி அழாத அழாத. சரி ஓ, அபிக்குட்டிய கூட்டிட்டு வா. மனசுல ஒரு ஆளை நினைச்சிட்டு அதனால ஏற்படுற வலி இருக்கே, உண்மையிலே அது ரொம்ப கொடுமையானதுதான். என்ன ராஜு, எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான் கோயில்ல அப்படியே சாமி கும்பலான்னு. அதுக்கு எதுக்கு என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு வந்த? பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வரலாம்னு சொன்னேன்ல. அவங்க கிளம்ப லேட் ஆகும், அதான் உங்களை மட்டும் கூட்டிட்டு வந்தேன். லேட் ஆகுமா? இப்ப கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம்? பதறாம வந்து கும்பிட்டுக்கலாம்ல. அது வந்து என்ன ராஜு என்னாச்சு? ஐயோ 1000 கேள்வி கேக்குறாங்க. இருவாட்டுக்கு போன் போட்டு உங்க மீனாட்சி அக்காவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டான். இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. எதுக்காக வர சொன்னான்னு தெரியலையே. நம்ம வீட்டுல மீனாட்சி அக்கா பிரச்சனை பண்ண மாதிரி திரு வீட்லயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்களோ? ஏன்னா இன்னைக்கு காலையில தான் திரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. என்ன வம்பு எடுத்துட்டு வந்தாங்களோ? இவங்க கிட்ட கேட்டா சொல்லவா போறாங்க? நான் செஞ்சதுதான் நியாயம்னு பேசுவாங்க. ராஜு ஒரு 5 நிமிஷம் பொறுமையா நிக்கிறாங்களா? ராஜு சொல்லுங்கக்கா. எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? எதுக்கு இங்க நிக்க வச்சிட்டு இருக்க? சாமி கும்பிடுறதுக்குன்னா வா, சாமி கும்பிட போலாம். என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, இந்த கொஞ்ச நேரம். எதுக்கு இந்த கொஞ்ச நேரம்? ஐயோ கடகடா தடப்புடான்னு ட்ரெயின் வண்டி மாதிரில வாயில இருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. டேய் திரு சீக்கிரம் வா, என்னால சமாளிக்க முடியல. ராஜு என்ன வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்க? இல்லக்கா. இல்லையா? நீ பேசுனத நான் பார்த்தேன். ஓ பாத்தீங்களா? சரி சரி. பாத்தீங்களா? சரி சரியா? என்ன வாய்க்குள்ள பேசுன? ஆமா ஆமா. ஆமா ஆமாவா? ராஜு காது கண்டு கேட்காம போயிச்சா? நான் உன்னை பேசினா நீ உன்னை பதில் சொல்ற? ஆமாக்கா. ஆமாவா? ஐயோ செவிடுன்னு நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா பைத்தியம் நினைச்சிடக்கூடாது. ஏதேதோ புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த திரு இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. ராஜு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாத. எதுக்கு என்ன வர சொன்ன? ராஜு வர சொல்லல,
வர சொன்னது நான். நீயா? எதுக்கு? நல்லது கெட்டதை பத்தி பேசுனீங்களாமே, அதான் அத புரிய வைக்கலான்னு வர சொன்னேன். என்ன சொல்ற? நான் என்ன பேசுனேன்? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வாசுகி கிட்ட என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? ஹலோ, சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? என்ன தீரு? சொல்றேன் ராஜு. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? இவங்களும் ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துறோம், அது எப்படி வலிக்கும்னு இவங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாதான்னு கேக்குறேன். டேய், என்னடா பேசுற? நீங்க முத என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன்? ஒண்ணுமே பேசலையே. ஓ, ஒண்ணுமே பேசலையா? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல காலையில, அப்போ வாசுகி கிட்ட என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? அவதான் முடியல அப்படி இப்படின்ட்டு பாடுத்தே இருந்தா. இதுல அவளை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓ, அப்பனா நீங்க ஒண்ணுமே சொல்லல. சொல்லலடா. என்ன வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு. எங்க அம்மாட்டே சொல்லிடுவேன். போங்க போங்க, போய் சொல்லுங்க. அம்மாட்ட சொல்லுவாங்களா? அம்மாட்ட போங்க போங்க. பாட்டி தாத்தா எல்லாத்தையும் சொல்லுங்க. திரு. திரு, என்ன ஆச்சு? வாசுகி கிட்ட என்ன சொன்னாங்க? நீ என்ன கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் சொல்லு. ராஜு, வாசுகி கிட்ட வந்து 6 மாசமா குழந்தை இல்ல, குழந்தை இல்லாத நீ நல்லது போலதுக்கெல்லாம் போக கூடாது. ராஜுவோட குழந்தை கயிறு கட்டுறதுக்கு நீ ஏன் போன? உன்னை பார்த்தாலே அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குமா? இதெல்லாம் உனக்கே தெரிய வேண்டாமா? அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்காங்க. என்ன தீர்வு சொல்ற? இப்படி எல்லாமா பேசுனாங்க? ஆமா ராஜு, இத ஒரு வார்த்தை வாசுகி சொல்லல. வாசுகி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காளேன்னு எங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன். அவன் நினைக்கிறா வீட்டுக்கு வந்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதேன்னு. ஆனா இவங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கா? பெரியவங்க தானே, நாம இந்த மாதிரி பேசினா கஷ்டப்படுமேங்கிற என்ன வேண்டாம். டேய் ரொம்ப பண்ணாத. இதெல்லாம் நார்மலா எல்லாரும் சொல்றதுதான். இப்படி எல்லாம் சொன்னாதான் நாளைக்கு எங்கேயும் போக மாட்டா. என்ன 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 சொன்னீங்க? எங்கேயும் போக மாட்டாளா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்கிட்ட இப்படி பேசுற நீங்க? வாசுகி கிட்ட என்னென்னலாம் பேசிருப்பீங்க? இங்க பாருங்க அக்கா, நீங்க இப்படி பேசுனது ரொம்ப தப்பு. போங்க, போய் வாசுகி கிட்ட வந்து சாரி கேளுங்க. ராஜு, என்னடா நீ இவன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லணும். நாளைக்கு அவாட்டுக்கு எங்கேயாவது போய்கிட்டு அசிங்கப்பட்டு நின்னானா அப்ப யார் வந்து பாப்பீங்க? நான் நல்லதுக்கு சொன்னா ஆளாளுக்கு என்ன? பாலா தானே அப்படி சண்டைக்கு வராங்க. இதோ இவனோட அம்மா என்ன பார்த்து முறைச்ச முறப்பு இருக்கே. அப்பாப்பா, நான் நல்லதுக்குன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் பொல்லாததா தெரியுதா? நீயாவது புரிஞ்சுக்கோ ராஜு. மீனாட்சி. மீனாட்சியா? என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பிள்ளைகளுக்கு சம்மந்தம் கிடைக்கிருவேன். என்ன போய் பேர் சொல்லி கூப்பிடுற? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? வாசுகி என் வீட்டு பிள்ளை, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். நீ யாருடா அதை கேட்க? நான் யாரா? தெரியாம தான் என் வீட்டுக்கு வந்தீங்களா? டேய் நிறுத்துங்க. என்ன 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 சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல சம்பந்தம் கலக்க போறேன், என்ன பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறியான்னு. ஓ, உங்களுக்கு அந்த நினைப்புலாம் இருக்கா? என்னடா, நானும் உங்க வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு பொறுமையா இருக்கேன். போதும், இதோட நிறுத்திக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. ஹே, நான் சொல்றத முத நீங்க கேளுங்க. உங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு அவங்களுக்கும் 6 மாசத்துல இதே நிலைமை வந்தா, உங்கள மாதிரியே நல்லதுக்குன்னு யாராவது ஒரு ஆள் அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசுனா பெத்தவளா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க மீனாட்சி. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க, ஒரு பெத்தவளா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி பேசுறது நல்லதும்பீங்களா, இல்ல என் பிள்ளைய ஏன் இப்படி பேசுனேன்னு கேப்பீங்களா? டேய், தேவையில்லாததெல்லாம் பேசாத. என் பிள்ளைகளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. வராது, வரவும் வேண்டாம். என் வாயால அந்த பிள்ளைகளை பத்தி தப்பான ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த பிள்ளைகளா இருந்தாலும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன். உன் பிள்ளைங்க 2ம் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. பேசுறதுக்கு கொஞ்ச நாள் யோசி மீனாட்சி. பேசுற வார்த்தை மத்தவங்க மனசுல போய் சுடக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா பேசாம இருந்துக்கோ. ஏன் இந்த மாதிரி சுட சுட வார்த்தை? இல்ல இதனால உனக்கு என்ன கிடைக்குது? மத்தவங்கள கஷ்டப்படுத்தி அற்ப சந்தோஷம் படுறியா? சொல்லு மீனாட்சி. இங்க பாரு திரு, இதுக்கு மேல நீ பேசாத. நான் கண்டிப்பா எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். இப்ப கூட சொல்லு, நான் வேண்டாங்கல. நான் கூட சொல்லட்டுமா? வீட்டுல பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும்னு சொன்ன உங்க அம்மா உன்னை விட பெரியவங்க தானே, கேட்கலாமா? இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. ஊர்ல இருந்து நீங்க விருந்தாளியா வந்திருக்கியா? திரும்ப நீங்க இருந்து போமத்துல இங்க எல்லாருடைய மனசும் கஷ்டப்படணும். இப்படி நம்ம கூடயே இருந்துட்டு இப்ப உடனே ஊருக்கு கிளம்புறாங்களேன்னு அப்படி நாங்க எல்லாரும் மனசுல நினைச்சா நீ ரொம்ப நல்லவ கரெக்டானவன் சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு ஆள் மனசுலயும் இவ எதுக்கு ஊருக்கு வந்தா, ஐயோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராளா அப்படின்னு நீ ஒவ்வொரு ஆளையும் நினைக்க வச்சிட்ட. நீ அப்பனா எப்படிப்பட்டவ? அதை விட எங்க அம்மாட்ட சொல்லிருவேன்னு சொல்றியே. ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? உங்க அம்மா இது வரைக்கும் எத்தனை தடவை போன் போட்டு மீனாட்சி நீ அங்க இல்லாம எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, வீட்டுக்கு வாரியாமான்னு கேட்டிருப்பாங்க. சொல்லு மீனாட்சி. ஒரு தடவை கூட கேட்கல. மீனாட்சி, உன்கிட்டதான் கேக்குறேன். சொல்லு, உங்க அம்மா எத்தனை தடவை கேட்டாங்க? அது சொல்ல முடியல. அப்பனா நீ உங்க வீட்லயும் என்ன பேர் வாங்கியிருக்கேன்னு பாத்தியா? எதுக்காக இந்த பொழப்பு? இப்படி நீ வாழ்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நாமெல்லாம் வாழ்றது எத்தனை காலமோ, யாருக்கு என்ன எப்படின்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எதுக்கு இவ்வளவு வன்மோ?
இருக்கிற வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கோமோ என்னமோ, ஆனா நம்மள சுத்தி உள்ளவங்க, நம்மள நம்பி உள்ளவங்கள சந்தோஷமா வச்சு பாக்குற சுகமே வேற. கொஞ்சம் மாத்தி வாழ்ந்து பாரு. இப்ப நீ வாழ்ற வாழ்க்கையை விட இனி வாழ்ற வாழ்க்கை உனக்கு பிடிக்கும். சூப்பர் திரு, கலக்கிட்ட. என் பொண்டாட்டியும் கிளி கிளின்னு கிழிச்சாங்க. இப்படி பேசணும்னு எனக்கு தோணுச்சா? பூமாரிதான் சாட மாடையா திட்டி விட்டா. என்னை விட உண்மையிலே நீ கிரேட் தான் திரு. இங்க பாருங்க மீனாட்சி அக்கா, இப்ப நான் பேசுனதெல்லாம் உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு பேசல. கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். பொண்ணுங்க இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி முட்டி மோதி தான் வாழ்ந்து வராங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு கோபம் மட்டுமே இருக்கும். அது அவங்களோட கவசமா இருக்கலாம். யார்கிட்டயாவது இருந்து தன்னை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் அந்த கோபத்தை கவசமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா அது என்ன காரணம்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா எதுக்கா இருந்தாலும் இது தீர்வு இல்ல. மத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட். என் கூட பிறந்த அக்காவா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இவ்வளவு நாள் எப்படியோ, இனிமேல் அதை கொஞ்சம் மாறி பாருங்க. நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். ராஜு சாரி, நான் அப்படி கோபப்பட்டது தப்புனா நீங்களே என்ன மன்னிச்சுக்கோங்க. வாசுகி இப்படி பேசிட்டாங்கிற கோபத்தை விட ஒரு பொண்ணா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்காகவும் தான் நான் பேச வந்தேன். இப்படி பேசணும் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீங்க எனக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. சரி திரு, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாசுகிய ஹாஸ்பிட்டல்ல தான் விட்டுட்டு வந்தேன். இதோ 6 மாசத்துல இல்லைன்னு சொன்னாங்களே, அவ மனசு என்ன கேக்குமா? ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போகணும், செக்அப் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல்ல தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் பார்த்து கூட்டிட்டு போறேன். கிளம்புறேன். சரி திரு, போயிட்டு வாங்க. அக்கா, எனக்கு தெரியும்க்கா, நீங்க பூமாரி கிட்ட பேசினதும் எனக்கு திரு மாதிரி பட்டுன்னு போட்டு உடைக்க தெரியல. அதான் பூமாரி கிட்ட சேர்ந்து பேசினேன். சாரிக்கா. என் பொண்டாட்டி கஷ்டப்படும் மொத்தலையும் எனக்கும் மனசெல்லாம் வலிக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டா மச்சான் இப்படிதான் இருப்பாங்களா? எதுவும் பேச மாட்டாங்களா? அந்த மாதிரிதான் எல்லாருமேவும். எனக்கு தெரியும் ஊர்லயும் நீங்க ராணி அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு. உங்க பிள்ளைங்க சொன்னாங்க அம்மா எவ்வளவு பேசினாலும் அத்தை பொறுமையா இருப்பாங்கன்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்க அவங்களுக்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல சொந்தத்தெல்லாம் விட்டுறாதீங்க அக்கா. அடுத்து நீங்களே ஏதாவது ஒரு சூழ்நிலையில எனக்கு எல்லாருமே வேணும்னு வந்தீங்கன்னா அப்ப யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணாடி உடைஞ்சதுதான். எவ்வளவுதான் ஒட்ட வச்சாலும் அதோட உடைஞ்ச சுவடு போகவே போகாது. அந்த மாதிரிதான் உறவும். ஏதோ என் மனசுல தோணுனதை உங்ககிட்ட பேசினேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். பாட்டிமா, பாட்டிமா, இங்கதான் இருக்கேன். ஏன் இப்படி கத்துற? பாட்டிமா, இன்னும் என் லட்டுமா வரலையா? வரலப்பா. என்ன பாட்டிமா, நானும் வேலையை முடிச்சுட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீ சீக்கிரம் வந்துட்ட, அதுக்காக உடனே நான் ஓடி போய் கூட்டு வர முடியுமா? அந்த பொண்ணா கூட்டிட்டு வருவா. பாட்டிமா, இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கேன். என் பொண்ணு கூட நான் விளையாட வேண்டாமா? ஆமா பொண்ணா? இங்க பாருறாம், வர வர நீ சரியே இல்ல. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டு பொண்ண சொல்லு. அவ பொண்ணு மாதிரி அவ அவ்வளவு அழகா பாத்துக்கிறா. இந்தியெல்லாம் இதான் டைம்னா வீட்டுக்கு டான் வருவ. இப்ப பாரு, உன் இஷ்டத்துக்கு வர்றது, உன் இஷ்டத்துக்கு போறது. என்ன பாட்டிமா பண்ண? எனக்கு வேலை அப்படி. அதுக்காக தான் சொல்றேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஐயோ பாட்டிமா, தயவு செஞ்சு இந்த பேச்ச பேசாதீங்க. ஏண்டா, ஏன் கத்துற? ஒண்ணு இல்ல பாட்டிமா, விடுங்க. என்னமோ பண்ணு. போன தடவை பேசினேன், கொஞ்சம் சரிங்கிற மாதிரி பேசினேன். இன்னைக்கு திரும்பவும் என்ன ஆச்சோ? அது ஏ ராம், ராம, பாட்டிமா. என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டிமா. பாட்டிமா, இன்னைக்கு என் மனசே சரியில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டிமா. பாப்பாவை பார்த்தாலாவது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தான் இன்னைக்கு சீக்கிரம் வந்தேன். போங்க பாட்டிமா, பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. என்னையா சொல்ற? மனசுக்கு கஷ்டமா இருக்கா? ஆமா பாட்டிமா. பா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் அப்படித்தான். இன்னைக்கு ஏதோ மனசே சரியில்லை, அதனால இன்னைக்கு அபிக்குட்டி என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி தூக்கிட்டு போனா. என்ன பாட்டிமா சொல்றீங்க? ஆமையா, முகம்லாம் வாடி இருந்தது. அதுவும் இல்லாம ரொம்ப அழுதுருப்பா போல. கண்ணெல்லாம் செவந்து பார்க்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னால என்னமான்னு கேட்கவும் முடியல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டிமான்னு மட்டும் சொன்னா. அதாயா, இன்னும் கூப்பிடல, அவளா கொண்டு வந்து விடட்டும்னு. கல்யாணம் சிரிச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருப்ப. உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். சாரிமா. ராம, பாட்டிமா. அதுக்குதான்யா, அந்த பிள்ளை அவளா கூட்டிட்டு வந்துருவா. சாரி பாட்டிமா. சரியா, வா வந்து சாப்பிடு. இல்ல பாட்டிமா, இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இருடி, வாரேன், கைய விடு. இன்னும் எங்க வர? உங்க வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்ட. அம்மாடி, கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா பாட்டி. இல்லடா அபிக்குட்டி, அம்மா கிளம்புறேன். இல்லடா அபிக்குட்டி, அம்மா கிளம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி வாரேன். செல்லம்ல சொன்னா கேட்கணும். ஏன் சமத்துடா அபிமா. சொல்லுங்கம்மா.
பாப்பா சாப்பிட்டேல, இனி சமத்தா தூங்கணும். அம்மா கிளம்பட்டா? பாட்டிமா, பாப்பா சாப்பிட்டா, பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. அபிமா, அம்மா கிளம்புறேன். என்னடா? என்ன? என்னம்மா? என் அபி குட்டிக்கும் தூங்குங்க. குட் நைட். குட் நைட்மா. அபி குட்டி, பாய். பாட்டிமா, கிளம்புறேன். சரிடா கண்ணு. சிவானி ஏய் லட்டுமா, என்னடா கண்ணு, எங்க போயிருந்தீங்க? அப்படியாடா லட்டுமா? ஓ, என் லட்டுக்குட்டி இப்படி சந்தோஷமா இருக்கிறதே அப்பாவுக்கு போதும். என் உயிரே நீ தாண்டா. ஆனா சிவானி, எனக்கு நல்லாவே தெரியுது நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிமா, என் மனசு குழப்பத்துல இருந்தது, அதனால உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் இன்னைக்கு அப்படி பேசியும் என் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேல. நீ எப்பவும் நீயா தான் இருக்க. நான் தாமா என்ன முடிவெடுக்குன்னு தெரியாம என்னையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். சாரி சிவானி. ராம, என்னையா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல பாட்டிமா. நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டா? இல்ல பாட்டிமா, நீங்க போய் படுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரியா. அபி குட்டிய பாத்துக்கோ. கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ? ஓவியம் வரையவா, உன் கால் தடம் வரையவா, இரண்டுமே ஒன்றுதானோ? யார் அந்த ரோஜா பூ என் கனவில் மெதுவாக பூவீசி போனால் அவள் யாரோ? ஓ, உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே. என்ன மேம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும்னு சொன்னீங்க. சாரி திரு, லேப்ல கொடுத்த டெஸ்ட் வர கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனாலதான். டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சா? ஓ, அதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லுங்க மேடம், என்ன? ஏன் திரு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இல்ல, 1 மணி நேரம்ட்டு 3 மணி நேரம் ஆச்சா? 2 மணி நேரம் தனியா உட்காந்து மனசுக்குள்ள என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாலே இதான் பயம். நல்லா இருக்கிறவன கூட பயமுறுத்தி அனுப்பி விட்டுருவீங்க. அப்படியெல்லாம் இல்ல திரு, கொஞ்சம் டெஸ்ட் ரிசல்ட் வர முன்ன பின்ன ஆகும். அதுக்காக இவ்வளோ பின்னவா? என்னங்க, சும்மா இருங்க. நீ ஈஸியா சொல்லு சும்மா இருங்கன்னு. உனக்காவது பேச்சு துணைக்கு உள்ள ஆள் இருந்தது. வெளியே யாருமே இல்லாம 2 மணி நேரம் தனியா உட்கார்ந்து இருந்திருக்க. ஓ, அந்த கடுப்புல தான் இப்படி பேசுறீங்களா? ஏய் இல்லம்மா, என்னமோ ஏதோங்கிற பயம் வேற. ஏங்க, என்ன பயந்தீங்க? ம், சொல்லுங்க. அட்டி வாங்காத. நீங்க சொல்லுங்க, ஃபுல் செக்அப் பண்ணியாச்சா? என்ன ரிசல்ட்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சொல்றேன் திரு, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. வாசுகி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், சூப்பரா இருக்காங்க. குழந்தை எப்ப பிறக்கும் அப்படி இப்படிங்கிற கவலையே வேண்டாம். நீங்க வாட்டுக்கு ஹாப்பியா இருங்க, எல்லாம் தன்னை போல நடக்கும். ஓ சரிங்க மேம். என்ன சந்தோஷம் போல? இல்ல, நான் எந்த ஒரு பயமும் இல்லாம வாசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா நீங்க 1 மணி நேரம் சொல்லிட்டு 3 மணி நேரம் ஆக்குறீங்க பாத்தீங்களா? அந்த 2 மணி நேர கேப்ல தான் எனக்கு பயமே வந்துச்சு. இப்போ ஓகே, ஐ எம் ஹாப்பி. சாரி திரு, லேப்ல கொடுத்த டெஸ்ட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம். சரி ஓகே, நீங்க கிளம்பலாம். வாசுகி, சொல்லுங்க கவிதா. மாத்திரை கூட தேவையில்ல, உங்களுக்கு நான் சத்து மாத்திரை கூட கொடுக்கல. அதனால வீட்லயே பேரிச்சம்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் கண்டினியூவா சாப்பிடுங்க. வேற எதுவுமே தேவையில்ல, ஓகேவா? சரிங்க கவிதா. ஓகே, நீங்க கிளம்புங்க. ஓபி நிறைய இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க கவிதா. மேம் ஃபீஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும் முன்ன கவுண்டர்ல கட்டிருங்க. ஓகே மேம். வேற கொடுத்து என்ன தனியா பிரிச்சிடாதீங்க, ஓகேவா? சரிங்க மேம். ஓகே. ஓய், என்ன என்ன? இப்போ ஓகேவா? உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன? அது கொன்று வேண்டாம். நானே செம்ம டயர்டா இருக்கேன். இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நேரம் இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தது, நின்னுகிட்டு இருந்தது. வீட்டுக்கு போலாம். வாமா போலாம். என்னங்க போனோன்னா என் அத்தைகிட்ட சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றோம்.
ம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமா ஆமா, ஒண்ணுமே இல்லாததுக்கு இவ்வளவு காசை செலவு பண்ணிட்டு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க? சரி வா, டயர்டா இருக்குன்னு இல்ல, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.